வருணின் மனம் இப்பொழுது அமைதியாகியது. ஆனால் அவன் தனக்கு துரோகம் செய்தவர்களை சும்மாவிடக்கூடாது என்று நினைக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய ஜோவை அழைக்கிறான். ஜோவும் வருணுக்கு உதவி செய்வதற்காக கூறுகிறார். ஜோ யார் என்றால், ஒரு காலத்தில் ஊரே அஞ்சி நடுங்கும் ரவுடி. ஆனால் இப்போது யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ்கின்றார். ஜோவுக்கும் வருணுக்கும் எப்படி பழக்கம் என்றால், வருண் ஒருநாள் சாப்பிடாமல் மயங்கி விழுந்தபோது அந்த வழியாக சென்ற ஜோதான் உணவு வாங்கி தந்தார். அதன்பின் இருவரும் நல்ல நண்பர்கினர். வருணின் நிலைக்கு என்ன காரணம் என்று ஜோ கேட்டபோது வருண் நடந்தை கூறினான். அதைக் கேட்ட ஜோ வருத்தப்பட்டார். பின் ஜோ தானை பற்றி கூற ஆரம்பித்தார். ஜோவின் உண்மையான பெயர் ஜெகன். 25 வயதில் சூழ்நிலை மற்றும் விதியின் காரணமாக ரோடிசந்துக்குள் வந்தார். ஜோவின் கூட்டாளியாக ஆதி, நகுல், பரத் மற்றும் ரஞ்சித் இருந்தனர். ஜோ செய்யும் தவறுகளுக்கு உடந்தையாக இருந்தனர். ஜோவை எதிர்க்க அனைவரும் பயந்தனர். ஜோவை எதிர்க்க யாரும் துணியவில்லை, ஜோவின் கூட்டாளிகள் உட்பட. அதனால் ஜோவை கண்டு பாயப்படாத ஒருவன் மட்டும் இருந்துதான். அவன்தான் சந்துரு. சந்துரு ஜோவின் சிறுவயதில் இருந்து கூட இருக்கும் நண்பன். சந்துருக்கு மட்டும்தான் ஜோ, அதாவது ஜெகனின் மறுபக்கம் தெரியும். ஜோ தன் ரோடிஷத்தை நடத்திக் கொண்டிருந்த நிலையில் ஒருநாள் ஜோ கைது செய்யப்படுகிறான். அதுவும் சந்துரு கொலை செய்யப்பட்ட வழக்கில். சந்துருவை ஏன் ஜோ கொலை செய்தான்? உண்மையில் ஜோதான் சனுவை கொலை செய்தானா? சந்துரு கொலைக்குப் பின்னால் உள்ள மர்மம் என்ன?